பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்முடன் விவாதத்துல இணைந்திருப்பவர் பன்முகத்தன்மை கொண்டவர், திரைப்பட இயக்குனர், எழுத்தாளர், புத்தக ஆசிரியர், மீண்டும் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்ப கணேசன் அவர்கள். நான் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். பி குரூஸ் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். நீண்ட இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் சந்திக்கிறோம். ஆமாண்ணா, நம்ம ரொம்ப சந்தோஷம் இருக்கு. என்னதான் பிரச்சனை கங்குவால? படம் நல்லா இல்ல அப்படின்னு சொன்னா சொல்லக்கூடாதா? ஒரு விமர்சனம், ஆமா எங்களுக்கு படம் பிடிக்கலன்னு சொல்லவே கூடாதா? அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிதான் அந்த தர்மபுத்திரி ஜோதிகா சொல்றாங்க. நாம என்ன பண்றது? அதாவது இதுல 2-3 விஷயங்கள் இருக்கு சார். ஒண்ணு சூர்யா அவர்களுடைய நடிப்பு பிரமாதம். அதுல யாருமே குறை சொல்லல. எப்படி தங்கலான் படத்துல சியான் விக்ரமுடைய நடிப்பு பிரமாதமோ, அதே மாதிரி இதுலயும் நடிகர் சூர்யா அவர்களுடைய நடிப்பு பிரமாதம். அதே மாதிரி அதுல சிஜி ஒர்க்கு இல்லைன்னா விஎஃப்எக்ஸ் எந்த வேணாலும் எடுத்துடுங்க, கிராபிக்ஸ் தான் மொத்தத்துல. அந்த ஒர்க்கும் இதுல பிரமாதமா பண்ணிருக்காங்க. அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு இதுல பண்ணாங்க. என்னாலும் பாகுபலியே மிஞ்சாதுன்னு வச்சிருங்களேன். ஏன்னா அங்க ஏற்கனவே போயிட்டாரு அவரு தலைவர். இதெல்லாம் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒர்க்கு மட்டும் தான் நல்லா இருக்கு. ஆனா அந்த சூர்யாவுடைய மனைவி இருக்காங்கல்ல, ஜோதிகா, அவங்களுடைய விமர்சனமே ரிவ்யூ என்ன பண்ணிருந்தாங்க நீங்களும் பார்த்திருப்பீங்க. என்ன சொல்லியிருந்தாங்க? முதல் அரை மணி நேரம் படம் ஒரே இறைச்சலா இருக்கு, பார்க்க சகிக்கல. அப்புறம் எவன் பார்ப்பான்? அடிப்படையில உள்ள கேள்வி தானே. அப்புறம் யார் பார்ப்பாங்க? இது முக்கியமான ஒரு விஷயம். படத்துல கோளாறு இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிடணும். ஒரு சினிமாக்காரனா நான் சொல்றேன், படத்துல கோளாறு இருக்குங்கிறத நம்ம தப்பு யாரும் செய்யலாம், தப்பு தான். சரியில்லைன்னா சரியில்லைதான். படம் நல்லா இல்லை, மற்றபடி பாருங்க. திரைப்படத்தை பார்த்துட்டு வெளியே முதல் ஓப்பனிங் ஷோல ரிவ்யூ கொடுத்ததுல பல பேர் என்ன சொன்னாங்க, இந்த கிளைமேக்ஸ்ல லாஸ்ட் எண்ட்ல வந்த உடனே இவருக்கு தம்பி கார்த்தி உள்ள வராரு, அவர் வரக்கூடிய ரெண்டு நிமிஷம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப இதை விட சூர்யாவுக்கு வேற ஏதாவது கேவலம் உண்டுமா? அது எல்லாத்துக்கும் மேல அவர் 2 நிமிஷம் வந்தாரு, நல்லா இருக்குன்னு சொல்ற அதே ஆடியன்ஸ் தான் படம் நல்லா இல்ல, ஒரே இறைச்சலா இருக்கு, ஓவரா இருக்கு, சத்தம் ரொம்ப அதிகமா, டிசிபிள் ரொம்ப அதிகமா, 105 பாயிண்ட்டுக்கு போயிட்டு 95 தான் அலௌடு, இப்படி எல்லாம் விமர்சனம் பண்றாங்க. இதெல்லாம் சொல்றாங்க. இது இது ஒரு புறம். ஆனா நீங்க இந்த நேரத்துல நம்ம இன்னொரு கேள்வியும் நம்மளே உள்ள வைக்கலாம். ஏன் இதுக்கு முன்னாடி ரஜினி படம் ஃபெயிலியரே ஆகலையா? இல்லைன்னா விஜய் படம் தோல்வியே தழுவலையா? அப்பவெல்லாம் இதை மாதிரியா பேசுனாங்க. அப்பவெல்லாம் யூடியூப் யூடியூப் சேனல்களும் இருக்கதான் செய்தது, யூடியூப் அதை ரிவ்யூவர்ஸும் எல்லாரும் இருக்கத்தானே செய்தாங்க. இதெல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடியவங்க பண்ணிட்டு தானே இருந்தாங்க. ஆனா இது மாதிரியான ஒரு நெகட்டிவ் விமர்சனம் வந்துச்சா? அதுவும் முதல் நாளிலே வந்துச்சா? முதல் ஷோவிலே வந்துச்சா? அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு ஆக்கப்பூர்வமான கரெக்டான கேள்வியும் கூட. அதுக்கு என்ன காரணம்? இல்ல, டார்கெட் பண்ணி சொல்றாங்கறாங்களே. இப்ப ஜோதிகா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வேணுட்டே சூர்யா அவர்கள் மேல டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது தொடர்ந்து இயக்குனர்கள் எல்லாமே, இப்ப சீனு ராமசாமியா இருக்கட்டும், இன்னைக்கு சுசீந்திரனா இருக்கட்டும், எல்லாருமே என்னமோ சூர்யா அவர்கள் எல்லாருமே டார்கெட் பண்றாங்க. என்ன அவசியம்? அப்படி என்ன அவசியம் இருக்கு? இல்ல, டார்கெட் பண்றாங்கல்ல, அதான் உண்மை. அது உண்மைதான். இதுல இருந்து மத்த நடிகர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் பாடம் கத்துக்கல அப்படின்னா அவங்களுக்கு இதே நிலவரம் தான். இந்த படம் நல்ல சில போர்ஷன் உண்மையிலே ஒஸ்ட் அப்படிங்கறது எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மைனஸ் அதுக்குள்ளால இருந்துச்சு. அது ஒருவேளை அது ஓவியமாவே அந்த மைனஸை தவிர்த்துக்கிட்டு மிச்சம் நல்லா இருக்குல்ல, அதையாவது நீங்க பார்த்திருக்கலாம்ல. அதுதான் நம்ம தர்மபுத்திரி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு. நீங்க எதுவா இருந்தாலும் சரி, டார்கெட்டுங்கிறது உண்மை சார். இந்துக்கள் டார்கெட் பண்ணிட்டாங்க சார். ஜாதி ரீதியா பாத்தீங்கன்னா வன்னியர்கள் டார்கெட் பண்ணிட்டாங்க சார். இந்த படம் ஓடக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க சார். படம் திரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க சார். இதுக்கு நீங்க ஒரு 200 ரூபா 500 ரூபா இந்த மாதிரி செலவு பண்ற பணத்தை கொண்டு போய் இந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுங்க, ரப்பர் வாங்கி கொடுங்க, அது உங்களுக்கு புண்ணியமா போகும். இதைத்தான் ஜோதிகா சொல்லியிருக்காங்க. நம்ம அதபடி செய்வோம். கோயில உண்டியல போடக்கூடிய பணத்துக்கு நீங்க யாருக்காவது ஏதாவது வாங்கி கொடுங்க, நோயாளிகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. அதே மாதிரி தஞ்சை பெரிய கோயில் கட்டினதுக்கு பதிலாக ஆஸ்பத்திரி கட்டி இருக்கலாம். நீங்க இந்த படத்தை எடுத்ததுக்கு பதிலாக ஏதோ 500 கோடிங்கிறீங்க, அதுக்கு மேல சொல்றீங்க. ஒரு 10-20 ஆஸ்பத்திரி கட்டிருக்கலாமே, ரொம்ப நல்ல விஷயம் தானே. லாஜிக் படி கரெக்டா தானே இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் எங்க சார்? 2 காரணம் தான் சார். ஒண்ணு ஜெய் பீம் அப்படிங்கிற திரைப்படம். அந்த திரைப்படத்துல உண்மையான கதை என்னது? அதாவது ஒரு குறும்பர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் பாதிக்க ராஜா கண்ணுங்கிறவருக்கு லாக்அப் டெத், லாக்அப்ல அடிச்சு போலீஸ்காரங்க கொன்னுட்டாங்க. கொன்னது யாரு? போலீஸ் அன்னைக்கு காவல்துறை அதிகாரியாக இருந்த அந்தோணிசாமிங்கிறவர்.
அந்தோணிசாமி அடிச்சாரு, அது ஏதோ அடிச்சு கொல்லணும்னு கொன்னாரா இல்லைன்னா அடிச்சதுல செத்தாரா ஏதோ ஒண்ணு. ஆனா வந்து லாக்கப்ல வந்து செத்து போயிட்டார். ராஜா கண்ணு செத்து போயிட்டார். அவர் ஒரிஜினலா குறும்பர் சமுதாயத்தை சேர்ந்தவர். படத்துல வந்து அவர் என்ன சமுதாயம்னு காட்டினாங்க, இருளர்னு உருட்டுனாங்க. அப்படியே குறும்பர், அதே ராஜா கண்ணு தான் பேரு, அவரை வந்து இருளரா மாத்தி விட்டாங்க. ஏன்னா குறும்பர்னா ரொம்ப சின்ன சமுதாயம், இருளர்னா கொஞ்சம் பெரிய சமுதாயம். அவ்வளவுதான். பட்டியலினத்துல எல்லாம் பட்டியல் இனத்துல வரக்கூடியதான். பட்டியலின சமுதாயத்துல இது கொஞ்சம் எண்ணிக்கையில நிறைய இருக்காங்க, அவ்வளவுதான். அங்க இருந்து இந்த விஷத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்து இந்த இதுக்காக வேண்டி போராடினது யாரு, அந்த முதனைங்கிறது தான் அந்த கிராமத்துல, அந்த அந்த பாதிக்கப்பட்டவருடைய கிராமம் வந்து முதனைங்கிற கிராமம் கடலூர் மாவட்டத்துல இருக்கு. இப்ப அந்த தப்பு நடந்த உடனே இதுக்கு நீதி வேணும்னு சொல்லி போராடினதுக்கு பேரு கோவிந்தன். இவர் உண்மையிலேயே வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அதை தவிர அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்த ஒருத்தர் கோவிந்தன் வந்து இதுல இறங்குறாரு. இறங்கி என்னைக்கு இந்த இதுக்கு நீதி கிடைக்குதோ அது வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 2006 நினைக்கிறேன், அன்னைக்கு அதுக்கு தீர்ப்பு வருது. குற்றவாளி அவருக்கு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு, அந்த பாதிக்கப்பட்டவருக்கு நீதி கிடைக்குது. அப்ப அவர் 39வது வயசு. அப்போ அவருக்கு அதுக்கு பிறகு அவர் கல்யாணமே பண்ணிருக்காரு. உண்மையிலே கீரை இவரு தானே, இவரு தானே சார் ஹீரோ. இவரு இன்னும் சொல்ல போனா இவரு கம்யூனிஸ்டுக்காரர் சார். கம்யூனிஸ்டுக்காரராகவே இருந்தாலும் வன்னியனாக இருக்கக்கூடாது. அதுதானே உங்க வெறி, அதானே உங்களுடைய வன்மம், அதுதானே. அப்படி இருந்ததுனால அதை ஒரு சின்ன கேரக்டர் ஆக்கி அந்த பாபா செல்லத்துறை அவரை வந்து நடிக்க வச்சு அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரிஜினலா ஹீரோ அவர் தான். அவர் தான் தாலுக்கு கீழ் கோர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஹைகோர்ட் வரைக்கும் வந்தது அவர் தான். ஹைகோர்ட்ல அதுக்கு வாதாடின வக்கீலுக்கு பேரு சந்துரு. அன்னைக்கு அவர் சந்துரு வந்து வக்கீல், அவரை பின்னாடி வந்து அவர் வந்து நீதிபதி ஆயிட்டார். அந்த ஈர வெங்காயம் 5000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அந்த கேஸ் பேசின ஆளுதான் சந்துரு. அந்த சந்துரு கேரக்டர்ல இவர் நடிச்சார். சரி பரவாயில்ல, நீங்க வந்து அவரை இந்த கேரக்டரை வந்து பெருசாக்குறதோ இந்த கேரக்டரை சின்னதாக்குறதோ அது அந்த படைப்பாளிக்கு உரிமை இருக்குங்கிற மாதிரி கூட நாம எடுத்துக்கலாம். ஆனா அவங்க அது பண்ணது எல்லாமே ஒரு நரித்தனம்ங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டது. இருந்தாலும் அதுல வந்து நம்ம விட்டுறலாம் சார். என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா, அந்த வில்லன் யாரு சார்? அந்தோணிசாமி தானே. அந்தோணிசாமி தான் வந்து போலீஸ் அதிகாரியா இருந்தது. அந்தோணிசாமி தான், அவரு தான் அடிச்சு கொன்னாரு. இப்ப அந்தோணிசாமிங்கிறவருக்கு வாரிசுகள், அவருடைய சொந்தக்காரங்க, பின்னாடி உள்ளவங்க எல்லாம் இப்ப நிறைய பேர் இருப்பாங்க, கண்டிப்பா உயிரோட இருக்காங்க. அப்போ வந்து அந்தோணிசாமிங்கிற பேரை வந்து நான் மாத்தி வைக்கிறதுல தப்பே கிடையாது. அதுல எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா அவர் வந்து நல்லவரா இருந்தா நீங்க வந்து அவரை வந்து நீங்க அவருடைய பேரை அப்படியே பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. அவருக்கு வந்து கிரெடிட் கிடைக்கும், இது எங்க தாத்தா தான், எங்க தாத்தாவுக்கு சித்தப்பா தான், ஏதாவது ஒண்ணு நான் சொல்லிட்டு அலையலாம். அது வந்து எனக்கு பெருமை சேர்க்கிற விஷயமா இருக்கும். ஆனா எங்க ஒரு கொடூரமான ஒரு செயலை செய்தது எங்க தாத்தா, இல்லைன்னா எங்க சித்தப்பா, இல்லைன்னா எங்க மாமே அப்படின்னு சொல்லி நான் சொல்றதுக்கு விருப்பப்பட மாட்டேன். அப்ப அதை தவிர்க்கிறதுக்கு நீங்க என்ன செய்யலாம், அந்தோணிசாமிக்கு பதிலாக ஒரு பேரை மாத்தலாம், தப்பு கிடையாது. ஆனா அவன் மதத்தை ஏன் மாத்தினீங்க, அவன் ஜாதியை ஏன் மாத்தினீங்க? அவருடைய ஒரிஜினல் ஜாதி வந்து வேற, ஆனா அதை வன்னியரா மாத்திட்டீங்க. எப்படி மாத்தினீங்க, குறியீடு வச்சீங்க பின்னாடி. இவரு அந்தோணிசாமிங்கிற பேரை குருமூர்த்தின்னு மாத்தினீங்க. எதுக்கு குருமூர்த்தின்னு மாத்தணும், இந்து பேரை ஏன் மாத்தணும்? அந்தோணிசாமி ஆரோக்கியசாமின்னு வைங்க, பீட்டர் அல்போன்ஸ்னு வைங்க சார். என்ன கேடு வந்துட போகுது, வச்சுட்டு போக வேண்டியது தானே. அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரு கிறிஸ்தவ பேரை நீங்க வச்சுட்டு போக வேண்டியது தானே. ஏன் அதை வந்து அப்போ இது தெரியாம செய்தான்னா அவன் டைரக்டரும் கிடையாது, படைப்பாளியும் கிடையாது. வன்மத்தை கற்கிறதுக்காகவே குருமூர்த்தினா யாரு, குருமூர்த்தி பேர் வந்து துக்ளக் இப்போடைய ஆசிரியருக்கு பேரு குருமூர்த்தி, அவருக்கு பேரை உள்ள வரணும், அவருக்கு மேல உள்ள வன்மம். ரெண்டாவது, அவரை கூப்பிடும் போதெல்லாம் குரு குரு குருன்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு அவருக்கு பின்னாடி வந்து ஒரு கேலண்டரை மாட்டி அந்த கேலண்டர்ல வன்னியர் சமுதாயத்துக்கான அந்த கும்ப கலசம் இருக்கு பாருங்க, அந்த புனித கலசம், அதை கொண்டு போய் அந்த கேலண்டர்ல வச்சுட்டீங்க. அப்பட்டமா குருமூர்த்தி, அதாவது இங்க குருமூர்த்தின்னு பேரை வச்சாலும் கூப்பிடுறதெல்லாம் குரு. அப்ப வந்து அந்த குரு யார மீன்பட்டி கொண்டு வைக்கிறீங்க, பின்னாடி கும்ப கலசம், நேர காடு வெட்டி குருவை கொண்டு போய் அடையாளப்படுத்தி விட்டுறீங்க. இதை தவிர வேற என்னது, இந்த குறியீடு மூலமா வேற என்னத்தை அவங்க வச்சாங்க? அப்போ உங்களுக்கு வந்து இல்லாத ஒன்ன உருவாக்கி ஒரு வன்மத்தை விதைச்சாங்கல்ல. இதுக்கு தயாரிப்பாளர் யாரு, ஜோதிகாவும் சூர்யாவும் தான். கம்பெனி பேர் என்னது, 2D என்டர்டைன்மெண்ட், அவங்களுடைய ஒரிஜினல் கம்பெனி. இப்ப எடுத்த ஸ்டுடியோ ஸ்கிரீன் அவங்க கம்பெனி தான். பேரு மாமே வந்து ஞானவேல் ராஜா வந்து அந்த பேர் போட்டுக்கிடுவாங்க, ஆனா ஒரிஜினலா இவங்களுடைய கம்பெனி தான். அதுவும் எத்தோழித்தனம் பண்றதுக்கு 1000 கம்பெனி வைப்பாங்கல்ல, அதுமே அங்கங்கே ஒண்ணு வச்சுக்கிட்டாங்க. சரி, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அன்னைக்கு எவ்வளவு அழுத்தமா அந்த இத, எவ்வளவு வன்மம் இருந்திருந்தா இந்த மாதிரி செய்வாங்க. இது அயோக்கியத்தனம் இல்லையா? இப்படி செய்யலாமா நீங்க? அவ்வளோத்தையும் செய்துட்டு அதுக்கு பிறகு இன்னும் அதுக்கு மேலேயும் போனாங்க.
போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா வன்னியர் சமுதாயத்து இது உலகத்துக்கும் அமேசான் பிரைம்ல தான் படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு வந்துச்சு. குறிப்பாக வன்னியர் சமுதாய மக்கள் மத்தியில பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. வந்த உடனே என்ன பண்ணாங்க, அந்த கேலண்டரை வந்து நாங்க மாத்துறோம். எப்போ 1 வாரத்துக்கு பிறகு. பார்க்க வேண்டியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு நாங்க வந்து மாத்துறோங்கிற பேர்ல மகாலட்சுமி கேலண்டரை கொண்டு வச்சீங்க. அதாவது அவங்க நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, இந்துக்களையே இழிவுபடுத்திட்டாங்க. அதே சமயத்துல வந்து வன்னியர் சமுதாயத்தை இழிவுபடுத்திட்டாங்க. அப்புறம் ஒப்புமைக்கு நான் வந்து கும்ப கலசத்தை மாத்துறேங்கிற பேர்ல பழையபடியும் வந்து வன்னியர் இந்துக்களை தான் வந்து அவங்க இழிவுபடுத்தினாங்க. அப்போ அவங்க நோக்கமே வந்து இந்துக்களை இழிவுபடுத்தணுங்கிறது டார்கெட். அதுல இன்னொரு தகவலையும் நீங்க அதுல பார்த்திருப்பீங்க. அந்த படம் வந்து போயிட்டு இருக்கும்போது இவர் ஒரு படத்தை நடிச்சிட்டு இருந்தார், சூர்யா. அந்த படத்துக்கு டைட்டிலே வைக்கல. சன் பிக்சர்ஸ் தான் அந்த படத்தை வந்து தயாரிச்சிட்டு இருந்தாங்க. அண்டர் ப்ரொடக்ஷன்ல இருந்துச்சு. பேரிடப்படாத ஒரு படமா இருந்துச்சு. உடனே இவர் என்ன தெரியுமா பண்ணாரு, அதுக்கு டைட்டில் வச்சாங்க. என்ன டைட்டில் தெரியுமா? எதற்கும் துணிந்தவன். கொழுப்பு தானே. எதற்கும் துணிந்த, நீ என்ன வேணா பண்ணு, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே அடையாளப்படுத்திட்டார். நான் யாரு, அதான் இந்துக்களுடைய வில்லன், தேச துரோகின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு மாப்பிள்ள அன்னைக்கு அடையாளப்படுத்திட்டார். அடையாளப்படுத்தி வச்சாரு. கடைசியில் அந்த படம் வந்துச்சு. அந்த படம் தியேட்டருக்கு வரல. தியேட்டருக்கு வந்துச்சுன்னா அங்கேயே சங்கு ஊதி இருப்பாங்க. அந்த படம் வரல, அப்படியே ஓடி போயிட்டார். அதுக்கு அடுத்து இன்னொரு படத்தை எடுத்தாங்க. அதை விட இந்த ஜேபி படத்தினுடைய படம் ரிலீஸ் ஆகி 1 வாரம் 10 நாளைக்கு பிறகு இன்னொரு சம்பவத்தையும் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, 1 கோடி ரூபாய்க்கு ஒரு செக்கை கொண்டு போய் இவரு கொடுத்தார், சூர்யா. யாருக்கு? கன்னியாஸ்திரிகளுக்கு. அவங்களுக்கு இது கொடுக்கணும். அதை வந்து நம்ம முதலமைச்சர் இருக்காரு பாருங்க, ஸ்டாலின், அவர்கிட்ட கொடுத்து அந்த செக்கை வந்து கன்னியாஸ்திரிகளுக்கு கொடுத்தாங்க. அந்த கும்பலுக்கு எடுத்து கொடுக்கணும். அதுவே மதமாத்த கும்பல். அதுக்கு இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம்? அவங்க ஏதோ மலை ஜாதி மக்களுக்கு உதவுறாங்களா அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு. நல்லா பாருங்க. இதுல டைட்டில் கார்ட்ஸ்ல எண்டு கார்டை போய் அந்த படத்தை திருப்பி இருக்க பாருங்க. அதுல நிறைய நன்றி பாதிரியார்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த படத்துக்கும் பாதிரியார் கும்பல்களுக்கு என்ன சம்பந்தம்? மதமாற்ற கும்பலினுடைய ஆலோசனைப்படி இந்துக்களை இழிவுபடுத்துவதற்காக இந்து மதத்துல ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல படத்துல காணிச்சு அதை பாக்குற பாரு, உங்க ஜாதியில தான், உங்க இந்து மதத்துல தான் ஜாதி ஏற்றத்தாழ்வு எல்லாம் இருக்கு. அப்படியே மதம் மாதிரி இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா அங்க அதுவுமே கிடையாது. கிறிஸ்தவனா, பியூரா கிறிஸ்தவன்கிற பேர்ல தான் நம்ம வாழலாம். அப்புறம் என்னத்துக்கு வந்து மதம் மாறிய பட்டியலின சமுதாயத்துல உள்ளவங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கோரிக்கை வைக்கிறீங்க? சரி, அது இன்னொரு டாபிக் இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு எத்துவாளி கும்பல் எல்லாம் சேர்ந்து அதுக்கு சூர்யாவும் ஜோதிகாவும் விலை போய் இதெல்லாம் பண்ணாங்க. இத பண்ணி முடிச்சிட்டு அடுத்த ஒரு படம் பண்ணார், சூரரை போற்று அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை கதாநாயகனா நடிச்சார். அதான் கடைசி அவர் நடிச்ச படம், இந்த கங்குவாக்கு முன்னாடி. அந்த படமும் சங்கு ஊதப்பட்டது. ஏதோ ஓரளவுக்கு பேர் சொல்ற மாதிரி ஏதோ தப்பிச்சு போச்சு, கொஞ்சம் பெரிய அளவுல இல்ல. ஆனா அதுல என்ன பண்ணாரு, கதாநாயகன் ஒரிஜினல் கதையே எடுத்துக்கிட்டாங்க. அப்ப ஒரிஜினல் இதே மாதிரி தான், ஜெய்பி மாதிரி ஒரிஜினல் கதையை எடுத்துட்டு இங்க வந்து சந்துருக்கு பேரை சந்துருவை வச்சுக்கிட்டு அங்க போன உடனே மாறன்னு மாத்திட்டு போயிட்டாங்க. ஏன் அவரு ஐயரு, பிராமணன். பிராமணன் வந்து நல்லதையும் செய்யக்கூடாதுல்ல நாட்டுக்கு. நல்லது செய்ததை சொல்லக்கூடாதுல்ல வெளியே. அது யாரா இருந்தாலும் சொல்லவே கூடாதுல்ல. அப்படி ஒரு தியரி வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில தான் அதையும் வந்து அந்த படத்துலயும் இதே திருட்டு வேலையெல்லாம் பார்த்தாங்க. பார்த்து மிச்ச மீதி இருந்த இந்துக்கார மனசுலையும் ஒரு பெரிய வில்லனாக அவங்களே உருவாக்கிட்டாங்க, வச்சுட்டாங்க. இப்ப இந்த படம் கரெக்டா திரையரங்குக்கு வந்துச்சு. இதை வந்து ஓடிடில விட்டுருந்தா இவங்க கணக்கு எழுதிட்டு போயிருவாங்க. ஓடிடினா என்ன சார்? இப்ப வந்து அமேசான் பிரைம், அங்க யாரு இருக்கா? அமேசான்ல அது சிஓ அவ வேலை இருப்பா. நீங்க அவனுக்கு தேவையான ரூபாய் கொடுத்தா என்ன வேணாலும் ரிப்போர்ட் வாசிப்பாங்க வெளியே. இவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு, இவ்வளவு வருமானம் வந்துச்சு, இது வந்துச்சு, நாங்க இந்த பிளாக் இங்க போட்டு இந்த பாக்கெட்ல போட்டு இந்த பாக்கெட்டை ஒயிட்டா மாத்தி எடுத்துட்டு போயிட்டோம், அவ்வளவுதான். இது எல்லா இடமும் நடக்கிறது தானே, அதான பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. அதே மாதிரிதான் இவங்க வந்து இப்பவும் அதே மாதிரி பண்ணிருப்பாங்க. ஆனா என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, திரையில வந்து, ஏன்னா திரையில வராமையே எல்லா படமும் போயிட்டு இருக்கும்போது ஒரு நடிகராக அவருக்கு ஒரு மார்க்கெட் வந்து இல்லாத மாதிரி ஒரு மாதிரி ஆகுது இல்ல, அது அவருக்கு உணரத்தானே செய்வாரு. அந்த அடிப்படையில தான் இதை வந்து மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்ட தயாரிப்புங்கிற பேர்ல அவங்க கம்பெனில அவங்களுக்கே 50 கோடி ரூபாய் சம்பளத்தை கணக்கு எழுதி வச்சுக்கிட்டு 300 கோடி ரூபாய் நாங்க செலவு பண்ணோம். 300ல இருந்து 350 கோடி ரூபாய் செலவு. என்ன செலவு எல்லாம் வந்துச்சு? எதுவுமே கிடையாது. 300ல இருந்து 350 கோடி ரூபாய்க்கு அதுல எதுவுமே கிடையாது. இவருக்கு சம்பளம் 50 கோடி ரூபாய் அப்படின்னா மற்ற நடிகர்களுக்கு எல்லாம் சம்பளம் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? மொத்தத்துல ஒரு 10-15 கோடி ரூபாய் சுருண்டு, அவ்வளவுதான் வந்து சம்பளம். வேற என்ன கொடுத்திருப்பாங்க? சரி, ஒரு 20 கோடியே வச்சுட்டுங்களா, 70 கோடி ரூபாய் இவருக்கு சம்பளமே கொடுக்கறதா இருந்தா கூட அது எப்படி 350 கோடி ரூபாய்க்கு வந்துச்சு? அதாவது டார்கெட் 350 கோடி ரூபாய்க்கு மேல நாங்க செலவு பண்ணிட்டோம், 2000 கோடி எங்களுக்கு வசூல் ஆகுது, வசூல் ஆயிட்டுன்னு சொல்லிட்டாங்கல்ல முதலாவது. சொல்லி 2000 கோடி ரூபாய் பணத்தை வந்து பிளாக்கா வந்து ஒயிட்டா மாத்தி தாரோம்னு சொல்லிட்டு இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்துல உள்ள முக்கியமான, அதான் இவரு இருக்கார உதயநிதி, சின்னமேளம், இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த டீம் கிட்ட பேசி ஏதோ ஒரு நடந்திருக்கு.
நமக்கு என்னது தெரியும்? உள்ள ஒரு விசாரணை வச்சாதான் இதெல்லாம் தெரியும். ஏதோ ஒண்ணு. ஆனா பிளாக்க ஒயிட்டா மாத்துறதுக்கு கரெக்டா ஒரு பிளான் பண்ணாங்க. படம் வெற்றி படம்னு சொன்னா தானே அதை பண்ண முடியும். இப்ப அது சரியா மாட்டுச்சுது. இதுல நான் வந்து சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே தேசியவாதிகள் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க சமூக வலைத்தளங்கள்ல. பழைய ஜோதிகா சொன்ன டயலாக் எல்லாம் எடுத்து போட்டு, நீங்க அதனால படம் பார்க்க வராதுங்க, படம் பார்க்காதுங்க இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில எல்லாரும் சேர்ந்துக்கிட்டாங்க. அப்படி வன்னியர்களா இருந்தாலும் சரிதான், இந்துக்களா இருந்தாலும் சரிதான், தேசியவாதிகள் நீங்க பேரை சொன்னாலும் சரிதான். ஒட்டுமொத்தம் ஆனா மத்தபடி வந்து சூர்யா ஜோதிகாவுக்கு வேற யாரும் அங்க எதிர்ப்பெல்லாம் கிடையாது. ஆதரவு தான் உண்டு. இது எல்லாம் சேர்ந்து இதுல இன்னொரு விஷயமும் உண்டு நடந்தது. என்ன அப்படின்னா, சூர்யா வந்து வெறும் நடிகர் மட்டும் இல்ல, பெரிய சமூக போராளி. அதாவது ஹிந்தி தெரியாது போடா, தமிழ் வந்து இங்க அழிஞ்சு போகுது, இதை பத்தி ரொம்ப கவலை. அவர் அந்த புண்ணாகமாட முதல் தமிழ் ஸ்கூல்ல படிக்கல, தமிழ் வழி கல்வியில அவர் படிக்கல, அவருக்கு தம்பியும் படிக்கல, அவங்க அப்பா அவங்களெல்லாம் அங்க படிக்க வைக்கல, எல்லாம் வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்த கும்பல் இது. மகளுக்கு அதாவது பிள்ளைகளுக்கு மகளுக்கு வந்து நல்ல கல்வி வேணும்னு சொல்லி தான் மும்பைக்கு போயிருக்காங்க. அப்படியே தமிழ்நாட்டுல இந்த திராவிடியா மாடல் ஆட்சியில கல்வி சரியில்லைங்கிறத அவரு ஒத்துக்கிட்டார். ஆனா இவரு தான் பாடம் நடத்திட்டு இருந்தார். நாங்க வந்து நீட்டுக்கு எதிராக ஒரு பிரச்சாரம். நீட்ல என்ன சார் இவருக்கு பிரச்சனை? யாருமே நடிகர்களுடைய பிள்ளைகள் வந்து டாக்டர் ஆக முடியல, அதான் பிரச்சனை. அரசியல்வாதிகளுக்கு பிள்ளைகள் டாக்டர் ஆக முடியல. குறைந்தபட்சம் அந்த நீட் எக்ஸாம் ஒரு மினிமம் குவாலிஃபை இதுதானே, ஒரு என்ட்ரன்ஸ் தானே. அது ஜஸ்ட் பாஸ் ஆனாதான் நீங்க ரூபாய் கொடுத்து எந்த பிரைவேட் காலேஜ்ல படிச்சு டாக்டர் ஆகிட்டு போலாமே. டாக்டர் ஆனா மட்டும் இவங்க மருத்துவம் பார்த்துருவாங்க, அது வேற கதை. அது பாக்குறது இல்ல, கௌரவத்துக்காக வேண்டி ஒன்னும் பண்ணி வச்சிருப்பாங்க, அவ்வளவுதானே. அதே மாதிரி கூட இவங்களுக்கு அந்த மினிமம் ஜஸ்ட் பாஸ் கூட ஆக முடியாத ஒருத்தனை டாக்டர் ஆகி என்ன பண்ண போறீங்க? எங்களை மாதிரி உள்ள ஆளுக்க கை கால வெட்டுவாங்க, அவ்வளவுதான். முடமாக்குவாங்க, அவ்வளவுதான். ஒரிஜினலா எனக்கு நடந்த சம்பவம். நமக்கு 2 சம்பவம் உண்டு அதுல சொல்றேன். அதனால இவங்க வந்து தரமானவங்க டாக்டருக்கு வரணும், தகுதியானவங்க வரணுங்கிறது மோடி அரசனுடைய முடிவு. அதை கரெக்டா அவங்க கொண்டு வராங்க. அதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? அதுக்கு எதிராக போராடினாரு. இன்னொன்னு ஒரு மோசடியும் பண்ணார். நான் வந்து முன்னாடி வந்து வருஷத்துக்கு 4-5 பேரை எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகினேன், ஆனா இப்போ உனக்கு ஒரு ஆளை கூட ஆக்க முடியல. சரி, முன்னாடி எப்படி ஆக்குனீங்க? 1150க்கு மேல மதிப்பெண் எடுத்து பாஸ் ஆகி அவங்க வந்து எம்பிபிஎஸ்ல இடம் கிடைச்சு, அது கோட்டா சிஸ்டம் இருக்கிறதுனால பிசி எஸ்டி எம்பிசி ஏதாவது ஒண்ணுல அவங்களுக்கு கிடைச்சிரும். அப்படி அந்த அவங்க அப்படி மார்க் எடுத்தவங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். அப்படி கண்டிப்பா கிடைச்சவங்களுக்கு அரசாங்க எம்பிபிஎஸ் காலேஜ்லயும் இடம் கிடைச்சிரும். அந்த கல்லூரியில ஃபீஸ் வருஷத்துக்கு 10,000 15,000 தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஒன்றும் பெரிய ஃபீஸ் கிடையாது. இன்னும் சொல்ல போனா எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு எல்லாம் வந்து இன்னும் சலுகை தான் கூடுதல். இன்னும் அவங்க கட்டணத்துல இருந்து ஹாஸ்டல்ல இருந்து எதுக்குமே ஃபீஸ் கிடையாது. அப்ப ரொம்ப சொற்ப ஒரு வருஷத்துக்கே 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் செலவழிச்சு விட்டு நான் எம்பிபிஎஸ் டாக்டரை உருவாக்குறேன்னு சொன்னா எவ்வளவு கேவலமான பழைப்பு இது. இப்ப நீட் எக்ஸாம் பாஸ் ஆகி, நீட்ல பாஸ் ஆகி கவர்மெண்ட் காலேஜ்ல இடம் கிடைக்காம பிரைவேட் காலேஜ்ல இடம் கிடைத்த ஏராளமான பட்டியலின சமுதாய ஏழைகள் இருக்கதானே செய்யாங்க. அந்த ஏழைகளுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு செலவு பண்ணக்கூடிய அளவுல தனியார் பள்ளி கல்லூரிகள்ல வந்து பணத்தை கொடுக்க முடியாம பிச்சை எடுத்து நடக்கிற இவரு. அத தகர பவுண்டேஷன் ஒண்ணு வச்சிருக்காருல, அதுல இருந்து கொடுக்க வேண்டியதுதானே. கொடுத்து நிறைய பேரை உருவாக்கலாம்ல எம்பிபிஎஸ்ஸா. அதெல்லாம் இல்ல. அனிதா செத்து போயிட்டா, தங்க அனிதா செத்து போயிட்டா. இப்படியே சொல்லி நல்ல வெறுப்ப சம்பாதிச்சு வச்சாங்க. திமுகவுக்கு நல்லா கொத்தடிமை வேலை பார்த்தாங்க. ஒரே ஒரு கேள்வி இதோட சேர்த்து கேட்டுறேன் சார். சரி, 2221 மே மாசத்துல திமுக ஆட்சிக்கு வந்தது. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டுல எந்த தப்புமே நடக்கலையோ, கள்ளச்சாராயம் குடிச்சு எவனுமே சாகலையோ. இப்ப சமீபத்துல கூட நீங்க தூத்துக்குடியில தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில வந்து சல்மா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 5 பிள்ளைகளை வந்து போன மாசம் 22ஆம் தேதி 23ஆம் தேதி தூத்துக்குடி கூட்டிட்டு போய் மண்டல அளவிலான விளையாட்டு போட்டியில பொன்சிங்கிற ஒரு அயோக்கியன் விளையாட்டு ஆசிரியர் கூட்டிட்டு போய் 5 குழந்தைகளை வந்து நாசம் பண்ணிருக்கான். அது இப்பதான் வெளியே தெரிஞ்சது. ஏதாவது இந்த ஆளு குரல் கொடுத்தாரா? ஏதாவது ஒரு குரல் கொடுத்தாரா? ஆனா இவரு வந்து திமுக எதிர்கட்சியா இருந்த போது எவ்வளவோ போராளித்தனமா என்னெல்லாமோ பண்ணிட்டு இருந்தார்ல, அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தது, அப்புறம் போராளித்தனத்தை விட்டாங்க. இது தப்பு தானே. ஒண்ணு நீங்க வந்து இதேமே போராளியாவே இருங்க. இந்த ஆர்ஜே பாலாஜின்னு ஒரு அயோக்கியம் உண்டு, இதெல்லாம் அப்படித்தான். அவங்க திமுக ஆட்சிக்கு வர்றதுக்காக பாடுபட்டாங்க. அதுல ஒரு ஆளு இவரு. அப்ப இவரு அடையாளப்படுத்திட்டார்ல, இவரு தமிழ் போராளியும் கிடையாது. ஏன்னா இவருக்கு குழந்தை படிக்கிற பள்ளிக்கூடத்துல தமிழே கிடையாது. அப்ப இந்த மாதிரி தமிழ் போராளின்னு சொன்னதும் கிடையாது, அதே மாதிரி நீட்டுக்கு எதிரானு சொன்னது எல்லாம் பித்தலாட்டம் அப்படிங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சு போச்சுல. நல்லா வச்சிருந்தாங்க, வகையா வச்சிருந்தாங்க. தேசியவாதிகள், அவன் இந்துத்துவவாதிகள், அப்புறம் வன்னியர் சமுதாயம் எல்லாருக்குமே எதிரிதான். அதனால எல்லாம் அதுக்கு இவர் இந்த பக்கமா சொன்னார்னா, இவருடைய மனைவி அந்த தர்மபத்தினி இருக்க அந்த ஜோதிகா அது அந்த பக்கமா.
தஞ்சையில பெரிய கோயிலுக்கு நான் போனேன். இந்த இவ்வளவு பெரிய கோயில் எல்லாம் எதுக்கு கட்டுறீங்க? இதுக்கு நீங்க நிறைய ஆஸ்பத்திரி கட்டி கொடுக்கலாமே. ஏதோ இவங்க அப்பயும் தாத்தன் வீட்டு பணத்துல வந்து தஞ்சை பெரிய கோயில் வந்து ராஜராஜ சோழன் கட்டி வச்ச மாதிரியும் எவ்வளவு கேலி கூத்தான விஷயம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல பொறுமையா பார்த்து வச்சிருந்தாங்க. நான் சொல்றேன் சார், நான் வந்து சூர்யாவுடைய தீவிரமான ஒரு ரசிகர். நான் வந்து ஜோதிகா படத்தை எல்லா படத்துலயும் அந்த சில கதை சில கேரக்டர் நமக்கு நல்லா பிடிக்கும். அவங்க நடிக்கிறது நல்லா பிடிக்கும். அதனால நான் ரொம்ப ரசிச்சு பார்த்த ஆளுதான். ஆனா நம்மள வந்து வில்லன் ஆக்கிட்டாங்க. இந்த நம்மள வந்து நேரம் எதிரி ஆக்கிட்டாங்கல்ல. அவங்க படமே பார்க்க கூடாது முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மள உருவாக்கிட்டாங்கல்ல. இதே மாதிரி அவ்வளவுத்தையும் உருவாக்கி வச்சுட்டாங்க. டார்கெட் பண்ணிட்டாங்க. கரெக்ட் தான். படம் வரும்போது இந்த படம் வெற்றி படம் ஆகக்கூடாது. இத மாதிரி அயோக்கியர்கள் வந்து தோக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. எல்லோரும் சேர்ந்துக்கிட்டாங்க. படத்துல வேற குறைபாடு இருந்துச்சு. அதுவும் சாதகமா அமைஞ்சு போச்சுது. அதான் கடவுள் மேல ஒருத்தர் இருக்காங்களா, அப்பர் சிவன் போட்டு தாக்கிட்ட மொத்தத்தையும் க்ளோஸ். இன்னைக்கு வந்து வேட்டையன் படத்துக்கு பின்னாடி வந்த படம் தான் வந்து அமரன். ஆனா வேட்டையன் படம் வந்து அமரன் படம் வந்ததோட வேட்டையன் படத்தினுடைய மிச்ச மீதி இருந்ததும் நின்னு போச்சுது. அந்த படம் ஒரு தோல்வி படமும் ஆகி போச்சுது. அது அமரன் வந்ததுனால அப்படி இல்ல. அந்த படம் வந்து இதே மாதிரி தான். அந்த படத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. இதோட சேர்ந்த காரணம் தான் என்ன, அந்த படத்தினுடைய டைரக்டர் யாரு? ஞானவேல். அந்த ஞானவேல்ங்கிற அந்த புண்ணாக்கு மடம் தான் ஜெய்பீம் படத்தினுடைய டைரக்டர். அந்த படத்தை அவர் நடிக்கும் போதே அதை பத்தி விமர்சனங்கள் நானே கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உங்களுக்கு இவ்வளவு திரை அனுபவங்கள் இருக்கு. ஜெய்பீம் படத்துல இந்த ஆளுதான் இந்த அயோக்கியம் தான் டைரக்டர்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க சொன்னா நீங்க ஒரு விரலை நீட்டினாலே போதும் 1000 பேர் உங்க வீட்டு வாசல்ல வந்து டைரக்டர்கள் வந்து நிப்பாங்க. நீங்க என்ன மாதிரியான கதையை வேணாலும் தேர்வு செய்து நடிக்கலாம். அவ்வளவு தூரம் உங்களுக்கு மரியாதை இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவனை வந்து உடைய கதை எடுத்து நீங்க பண்றது மிகப்பெரிய தப்பு. உங்க வாழ்க்கையில இது ஒரு பெரிய கருப்புள்ளியா தான் வரும். எல்லாம் சொன்னோம், பூஜை போட்டாங்க, நல்லா பண்ணுனாங்க, படம் தோல்வி படம் ஆகி போச்சுது. அதே அதே டைரக்டர் தான் ஜெய்பீம்ல விஷத்தை காக்கனா வேட்டையிலையும் அதே மாதிரி பண்ணிட்டான். ரஜினி சூப்பர் ஸ்டாரையும் பயன்படுத்திட்டான், நடிக்க வச்சுட்டு சூப்பர் ஸ்டார் படம்னு சொல்லிட்டு கடைசியில மக்கால இதை வந்து வள்ளுவருக்கெல்லாம் கல்வி சொல்லி கொடுத்தான்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அது அவ்வளவு வெண்மத்தாங்க கக்கிட்டான். நீட்டு வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டான். இன்னும் என்ன நிலைமை உண்டோ மோடி அரசுக்கு எதிராக தேச துரோக இதெல்லாம் கக்கணுமோ அழகா கக்கிட்டான். அவட மாட்டிக்கிட்டான். அந்த படமும் தோல்வி. இவரை வந்து அதே மாதிரியான ஒரு ட்ராக்ல இவங்க தானே தயாரிப்பாளர் ஜெய்பீமுக்கு, அவங்களை கரெக்டா வந்து லாக் ஆயிட்டாங்க. கரெக்டா முடிச்சு வச்சுட்டாங்க. மக்கள் எல்லாரும் சேர்ந்து அழகா முடிச்சு வச்சுட்டாங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நெகட்டிவ் விமர்சனம் வந்து திரை விமர்சனம் எல்லாருமே ஒருத்தக கூட மிச்சம் இல்லை. 1-2 நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா, இதே மாதிரிதான். முதலாவது இந்த ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் தேவையில்லை. அது மாதிரி சத்தம் வந்து கங்குவானி கத்துறத குறைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டாங்க. படத்துல கதையே இல்லை, கதை இல்லாத ஒரு படம் இப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டாங்க. இது இப்படி நடக்க வேண்டும் என்பதுதான் அவன் சித்தம். கரெக்டா வச்சு ஒரு நல்ல பாடத்தை ஊட்டி விட்டுட்டாங்க. இனிமேலாவது திரைத்துறையினர், குறிப்பா தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த இந்த வெற்றிமாறன் உண்டு இல்ல, அதெல்லாம் ராஜராஜ சோழனுக்கு வந்து காவி சாயம் பூசுறான்னு சொல்லிட்டு இருந்த ஆளு. அதாவது கிறிஸ்தவ கைக்கூலி அந்த ஆளு, மதமாற்ற கும்பல்களின் எடுபடி அந்த ஆள். அது லயோலா காலேஜில் வந்து படிச்சு சேர்ந்ததோட நாசமா போயிட்டு அதுல இருந்து இது நாள் வரைக்கும் நல்ல ஒரு டைரக்டருங்கிற பேரோட வந்துச்சு. அடுத்த படங்கள் பாருங்க, அவருக்கு இதான் நெருக்கடி. இதே மாதிரி தேச துரோக விதைய நல்லா கக்கிட்டு இருந்தது பா ரஞ்சித்துங்கிறவரு. நீங்க என்னெல்லாம் எத்தோழித்தனம் இருக்குன்னு பாருங்களா. பா ரஞ்சித்தினுடைய சினிமா கம்பெனிக்கு பேர் என்ன சார்? நீலம் ப்ரொடக்ஷன். நீலம் ஃபவுண்டேஷன், நீலம் ப்ரொடக்ஷன், நீலம் ப்ரொடக்ஷன். ஆனா நம்மகிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்க இவங்க, இவர் வந்து தமிழ்ல ரொம்ப ஆர்வப்பட்டு தான் பா ரஞ்சித்னு வச்சிருக்காரு. ஒரு புண்ணாக்கம் கிடையாது. பாவுக்கு நீங்க இங்கிலீஷ்ல போட்டீங்கன்னா பீனி வரும். அப்ப பி ரஞ்சித்னு சொல்லுவீங்க. அது ஒரு மாதிரி உங்களுக்கு தப்பான வார்த்தை மாதிரி வந்து விழும். அதனால அந்த வார்த்தைய பா ரஞ்சித் அப்படி தமிழ்ல வச்சுக்கிட்டாரு. அப்படி உண்மையிலே தமிழ்ல அவங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து நீலம் ப்ரொடக்ஷன் ஏன் வைக்கணும்? நீலம் கலை இலக்கிய மன்றம்னு வைங்க, கலை கூடம்னு வைங்க. எவ்வளவோ தமிழ் வார்த்தை இருக்கு, என்னத்தை வேணாலும் வச்சுட்டு போலாமே. நீளம்ங்கிறத வச்சுட்டீங்க, அடுத்த வார்த்தை தமிழ்ல வச்சுட்டு போலாமே. அதெல்லாம் கிடையாது. பற்றுக்கிட்ட இதான் பி சிதம்பரத்துக்கு இதே கதை தான். பாருங்க, அந்த ஆளு வந்து இந்த பா சிதம்பரம் எழுதி வைப்பாரு. ஏன் தமிழ்நாட்டுக்காரன் மட்டும். அங்க போகும்போது பி சிதம்பரம் ஓகே, இந்தியில போகும்போது. தமிழ்ல வரும்போதுதான் வில்லங்கம். தமிழ்ல மட்டும்தான் பீன்னு ஒரு வார்த்தை வேற மாதிரி மீனிங்ல பேரும். அதனால வந்து பா சிதம்பரம். யாராவது தமிழ்ல ஏதாவது பண்ணிருக்காரா பாருங்க. அவருக்கு பையன் கார்த்தி சம்பவத்தை கொண்டு போய் தமிழ்ல பள்ளியில படிக்க வச்சாரா, இல்லைன்னா என்ன பண்ணாரு பாருங்க. எதுவுமே இருக்காது. நாங்க ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் அந்த ரேஞ்சிலே தான் இருப்பாங்க. தமிழ் பற்றி இவங்களுக்கு இப்படிதான் இருக்குன்னு சொல்ல வந்தேன். அதே மாதிரி தான் அவரும் விஷத்தை கைக்கிட்டு இருந்தாரு. அவரும் ரஜினி சூப்பர் ஸ்டாரை பயன்படுத்தி இதே மாதிரிப்பட்ட வேண்டாத வேலையெல்லாம் பார்த்தாரு.
கைச்சி ராஜாவை கொண்டு போய் வில்லன் ஆக்கி வச்சு விட்டாரு ரஜினி படத்துல. போர்டே வச்சுட்டாங்க. அப்படியெல்லாம் வச்சு இவ்வளவு தூரம் வன்மத்தை கக்குனாங்க. விளைவு என்ன? தங்கலான்னு ஒரு படம், அது தொங்கலாம்னு ஆகி போச்சு. கதை முடிச்சு வச்சுட்டாங்கன்னா அந்த படத்தோட இனிமே பாருங்க வராது, அவ்வளவுதான். இதுல ஒரே ஒரு ஆளு லேசா மயிரிழையில தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிறது மாரி செல்வராஜ். அந்த வாழை படத்துல அது அவுட் ஆயிருக்கும், கொஞ்சம் அப்படி பெசகி லைட்டா தப்பிச்சு கொஞ்சம் அப்படியே ஏதோ அப்படி இல்லாம இப்படி இல்லாம காப்பாற்றப்பட்ட ரேஞ்சில போயிருக்கு. வரக்கூடிய நாள் இப்படிதான் சார் இருக்கும். தமிழ் திரை உலகத்துல இந்த மாதிரிப்பட்ட தேச துரோகிகளுக்கு முடிவுரை எழுதப்பட்டு போச்சு. எனவே இந்த இதுல இருந்து வெளியே வரணும்னா சூர்யாலாம் வந்து அவ்வளவு ஈஸியால வர முடியாது. வரணும்னா மன்னிப்பு கேட்கணும். இந்துக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். செய்த தப்பு, இது தப்பு தான், இந்த மாதிரி ஒரு சதி வேலையில நான் மாட்டிக்கிட்டு இதை பண்ணி விட்டேன்னு சொல்லணும். அது சொல்ல மாட்டாங்களே. ஜோதிகா இப்ப மட்டும் என்ன சொல்லிட்டு கிடக்கு? படம் பார்க்க தெரியாதுன்னு சொல்லி நமக்கு பாடம் நடத்திட்டு கிடக்குது. நீங்க வந்து இதை ரசிச்சிருக்கணும். இது வந்து அவர் சூர்யா வந்து தமிழ் திரையை வந்து கலையை அப்படி வளர்க்கறதுக்காக வந்தாரு. ஏன் இந்த ஜோதிகாவுக்கு வந்து வட இந்தியாவில ஏன் இந்திக்காரன் ஏன் அந்த வாய்ப்பே கொடுக்கல? ஏன் கொடுக்கல? இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கலையா சார்? அந்த அம்மாவுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம தானே தமிழ் சினிமாவில வந்து உள்ள வந்துச்சு. தமிழ் சினிமாவில வந்து எல்லாமே ஆபாசம் அது இதெல்லாம் இருக்கு. இன்னும் என்ன மாதிரி இருக்கு? ஆபாச படத்துல நடிச்ச இடுப்பு தெரியாம எந்த படத்துல நடிச்சிருக்கா? இதுக்கு முன்னாடி கடைசியில உள்ளதை விட்டுருங்க, கதாநாயகன் நடிச்ச போது வாத்தியார விட்டுருங்க, அதாவது ராட்சசியை விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி உள்ள படங்கள் எடுத்து பாருங்க. அது பீக்ல உள்ள எல்லா கதாநாயகனுக்கும் ஜோடி போட்டுச்சுல, அந்த படங்கள்லாம் எடுத்து பாருங்க. எல்லாமே ஆபாசமா தான் நீங்களே நடிச்சீங்க. அப்புறம் ரெட்டை அர்த்தத்துல நடிச்சாங்களா? படத்துல டயலாக் இருக்குன்னா நீங்க அந்த படத்துல ரெட்டை என்ன கதாநாயகியாக கமிட் ஆக வேண்டும் என்றால் ஆபாசம் இருக்கக்கூடாது, ரெட்டை அர்த்த வசனங்கள் இருக்கக்கூடாது, நல்ல கருத்தை சொல்லக்கூடிய படமா தான் இருக்கணும் சொல்லியிருக்க வேண்டியதானே? அதோட மூட்டை கட்டிட்டு பாம்பேக்கு அனுப்பி விட்டுருப்பாங்க. அதானே நடந்திருக்கும். எல்லாம் நடிச்சுப்படி இவங்க வந்து கலை செய்ய வந்தாங்களாம். அதாவது திரை உலகத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு சூர்யா வந்திருக்காரா? அதை வந்து மக்கள் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கலையா? நம்ம மரமண்டைக்கு இது ஏறலையா? தமிழ் சினிமாவில இந்திய சினிமாவிலே வந்து தவறாக இருக்கக்கூடியதெல்லாம் தப்பு கிடையாதான். போன அப்போ மொத்த இந்திய சினிமாவே, இந்தியாவில் உள்ள எல்லா சினிமாவுமே இவங்க வந்து வேற மாதிரி கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. ஒண்ணும் இல்ல, கதறல் வேற என்ன செய்யறது? இன்னொரு எல்லாத்துக்கும் மேல ஒரு லாஜிக் படி ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த அம்மா தான் ப்ரொடியூசர். பேர் வந்து நீங்க ஞானவேல் ராஜா அப்படி வந்து ஸ்டுடியோ ஸ்கிரீன்லாம் சொல்லிடுங்க. படத்தை இந்த அம்மா பார்க்கலன்னு நீங்க சொல்றீங்களா? திரைக்கு வர்றதுக்கு முன்னாடி பாக்குறதே இவங்க தானே. படம் எல்லாமே முடிஞ்சு எல்லாம் பண்ணி முடிஞ்சு ஃபர்ஸ்ட் காப்பின்னு சொல்லுவாங்கல்ல பழைய பேட்டர்ல. ஃபர்ஸ்ட் காப்பிங்கிறது அந்த பிலிம் இதுல இருக்கும். இப்போ அதே மீனிங்ல தான் வருது. எல்லாம் முடிஞ்ச பிறகு உட்கார்ந்து பாக்குறது. முதல் நீங்க தானே மேடம் பார்த்திருப்பீங்க. பாத்தீங்களா? அன்னைக்கே சொல்ல வேண்டியது தானே. இந்த முதல்ல இந்த அரை மணி நேரத்தை வெட்டி தூக்கிறீங்க, இந்த இறைச்சல் அதிகமா இருக்கு கொஞ்சம் இறக்கிறீங்க, இதெல்லாம் சொல்ல வேண்டியது தானே. பணம் போடுறதே நீங்க தானே. அப்புறம் என்ன செய்திருக்க வேண்டியது தானே, ஏன் செய்யல? கேலி கூத்தான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா நல்ல ஒரு பாடத்தை மக்கள் வந்து கற்பிச்சு கொடுத்துட்டாங்க. இனிமேலாவது தமிழ் திரை உலகத்துல உள்ளவங்க திருந்தாங்கன்னா இந்த ஜென்மம் திருந்தாது. இது இந்த சூர்யா குடும்பம் இல்லைன்னா இந்த சிவகுமார் குடும்பம் இருக்கு பாத்தீங்களா, அது திருந்தாது. அது வேணுக்கிட்டு தான் சொல்லணும். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, அவரே வந்து இதுல சொல்லியிருந்தார்ல, அது வந்து சூர்யா கேரியர்லே மிகப்பெரிய மறக்க முடியாத படம். உண்மையிலே மறக்க முடியாத படம் தான். அவ்வளவு மரண அடி. அந்த அடியினுடைய கதறல் தான் இனிமே அவரே இனிமே கதறுவார். எங்கேயாவது ஒரு இடத்துல விபூதி பூசிட்டு வந்து அழகா பேசுவார். நான் கோயிலுக்கே போக மாட்டேன், கோயிலுக்கு போக மாட்டேன், அப்புறம் என்னத்துக்கு விபூதி பூசிட்டு ஊரை ஏமாத்திட்டு அலையிறீங்க? அந்த குடும்பமே அப்படித்தான். இப்ப எல்லாம் இந்த வெளிச்சம் போட்டு வெளியே தெரிஞ்சு போச்சு. இனிமே வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் கடினமான நாட்களா தான் சூர்யா குடும்பத்துக்கு இருக்கும். கண்டிப்பாக இது அப்படித்தான் இருக்கும். நீங்க பண்ற அவ்வளவு மோசடி மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களை வந்து ஒதுக்கணும்னு நினைச்சாங்க, ஒதுக்கிட்டாங்க. இப்ப வேற வழி இல்ல, நான் உங்களுக்கு வாய்ப்பு தாரேன்னு சொல்லிட்டு மிச்ச மீதி இருக்கக்கூடிய அல்ற சில்லற டைரக்டர் எல்லாம் சொல்லி பதிவு போடுங்க, ட்வீட்ல போடுங்க, பேட்டி கொடுங்கன்னு சொல்லி பேட்டி கொடுக்க என்ன கொடுத்து என்ன சார்? உங்களுக்கு எஜமான் யாரு சார்? எஜமான் அப்படின்னா ரசிகர்கள் தானே. என்ன வேணா பண்ணுங்க, படம் எடுத்துட்டு வாங்க, பழையபடியும் வாங்க, இதே மாதிரி வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா? புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டதுன்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, ஒரு பழமொழி. அது வந்து இந்த படத்துக்கு சால பொருத்தமா இருக்கும். ராஜமௌலி ஒரு பெரிய ஒரு தேச பக்தர், அவரு மிகப்பெரிய இயக்குனர். அவருடைய படங்கள்ல எல்லாமே நம்முடைய அந்த கலாச்சாரம் பண்பாடு அப்படியே தூக்கி மக்கள் மத்தியில தூக்கி வச்சார். நான் அப்படிங்கிற படத்துல வந்து அது வேற மாதிரியான ஒரு இதுல கொண்டு வந்து நம்மளெல்லாம் உட்கார வச்சாரு. அதுக்கு பிறகு வந்த படங்கள் எந்த படமா நீங்க எடுத்தீங்கன்னாலும் ஒண்ணு தேசபக்தி இருக்கும், இல்லைன்னா நம்முடைய பாரம்பரியம் அந்த படத்துல அப்படியே வரும் வெளியே. கலாச்சாரத்தை அப்படியே தூக்கி வெளியே கொண்டு படையெல்லாம் வச்சிருப்பாரு, உலக மக்களுக்கு காட்டிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு பிரம்மாண்டத்தையும் கொடுத்துட்டாரு, நம்முடைய வரலாற்று பின்புலத்தையும் வெளியே காட்டிட்டாரு.
நம்ம நாட்டினுடைய அருமை பெருமைகள் எல்லாம் படத்துல தூக்கி வச்சு அழகா காணிச்சாரு, மக்கள் ரசிச்சாங்க. அதை பார்த்துட்டு நானும் வரலாற்று கதை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு 1070 ஒரு எபிசோடு, 2024 மிச்ச கதை. ஏன்னா 1070 போனா நாங்க அந்த காலத்து இதை காட்டிடுவோம். நேரே ராஜமௌலியுடைய படத்துக்கு நீங்க போய் நாங்க அதை மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி ஒன்னும் இல்லாம ஆகி மூக்கு எல்லாம் உடஞ்சு போய் இப்ப கிடக்குறாரு. அவ்வளவுதான். இன்னும் மீளம் தான் எப்படின்னு தெரியல எனக்கு.